பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் சாண்ட்ரா, பிரஜின் மற்றும் பார்வதி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு பக்கம் எஃப்ஜேவோட கேப்டன்சி என்னவா இருக்கு, எஃப்ஜேவோட பிஹேவியர் என்னவா இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ராலாம் பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். இன்னொரு பக்கம் கனி அக்காவோட கேம் பிளே பல உருட்டல்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பார்வதி சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுதான் நமக்கே அதிர்ச்சியா இருந்தது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் மிட் நைட் லைவ் செஷனே ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், பகல் லைவை விட. குறிப்பா கானா வினோத் மற்றும் அமித் பாடும் பாட்டுகளா இருக்கட்டும், அதுல அந்த மியூசிக்கோட இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரியல்லி அடிபொலியா இருக்கு, வேற மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்க அதை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அது என்னதான் உங்களுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் அதை ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரி சில செக்மெண்ட் என்ஜாய் பண்ண நான். ஸோ அப்படி மிஸ் ஆயிருந்தீங்கன்னா யாராவது நைட்டு கிளிப் கிடைச்சா அதில் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வணக்க மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். உங்களோட உதவி மூலிமா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க, அதை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பெட்ரூமில் சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமில் இருக்காங்க 3 பேர், பிரஜன், சாண்ட்ரா மற்றும் பார்வதி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி பா 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 எப்படிலாம் இவங்க பிஹேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த டீம்ல ரெண்டு டீம்லயுமே ரெண்டு பேர் செயல்பட்டிருக்காங்கக்கா. ஒரு பக்கம் பிரஜன் மற்றும் யாரது கமருதீன் நமக்கு 2 ஸ்டார் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கானுங்க. அந்த டீம்ல வந்து அமித் அண்ட் வினோத் வந்து 2 ஸ்டார் கொடுக்கலான்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் தான் நமக்கு கொடுக்க கூடாதுன்னு மெஜாரிட்டியா இந்த வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்கானுங்க. இப்பதான் அவங்களுடைய என்னன்றது எனக்கு தெரிய வருதுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. ஸோ இதுல குறிப்பா கனி அக்கா கிட்ட இன்னைக்கு என்னெல்லாம், எப்படி கனி அக்கா கிட்ட ஒரு திறமை இருக்கு, என்னென்னலாம் பேசி நியாயப்படுத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். எப்போ வேற மாதிரி பேசி நியாயப்படுத்தி நிறைய உருட்டுறாங்கக்கா, வேற மாதிரி இருக்கு, பயங்கரமா உருட்டுறாங்க அப்படின்றது நான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தா பாயிண்ட்டை பிடிச்சா திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, என்னது இது அப்படின்ற மாதிரி. ஸோ கனியக்கா பொறுத்தவரையும் என்ன பேசினாலும் அதை நியாயப்படுத்தி நல்லா உருட்டுன்னு விட்டுவாங்களாம். இதைத்தான் பார்வதியும் பல நேரம் பண்ணுவாங்க. ஸோ பார்வதி பிடிச்ச காலுக்கு 3 காலுன்ற மாதிரி பல இடத்துல பார்வதி பேசுறது இல்லையா. ஸோ கனியக்கா பண்ணா தப்பு, பார்வதி பண்ணா ரைட்டா? ஏன்னா இது யாரை பார்த்து சொல்றாங்கன்னு இருக்கு இல்லையா. கனி இன்னைக்கு பண்ணது தப்பு தான், நான் நியாயமே படத்துல மாத்தி பேசினது இதெல்லாம் பண்ணது கனியோட தப்பு, ஐ அக்ரி. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பார்வதியும் பல இடத்துல பண்ணியிருக்காங்களேன்றதுதான் பாயிண்ட். அட்வைஸ் பண்ணலாம், அதை நம்ம பண்ணும்போது உங்களையும் சேர்த்து தானே கணக்கு எடுக்கப்படும் அப்படின்றத எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இது ஒரு பக்கம். அதை தாண்டி கேம் சேஞ்சர்ன்ற பாயிண்ட்ல நம்ம 4 பாயிண்ட் கொடுத்தோம்ல, அதை அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. அதை வந்து நம்ம ஃபிளாஷ் டீமுக்கு கொடுத்துருக்கணுமா, அப்பதான் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் ஓப்பனா சொல்லிட்டேன் கனியாக்கா கிட்ட, நாங்க ஃபிளாஷ் டீம் ஜெயிக்க கூடாதுதாங்க நான் விளையாடினேன். எனக்கு கண்டிப்பா வந்து மாப் டீம் தான் வரணும், இவனுங்களை நம்பியே கையில இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் கொடுத்தேன். ஸோ அதை தலைப்போட்டிலே அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாதுன்றத எங்களோட இன்டென்ஷன், அதுக்கு தான் நான் பிளான் பண்ணேன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி ஓப்பனா கனிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா இப்ப கனியக்கா இவ்வளவு பேசுறாங்கல்ல, ஒரு பாயிண்ட் கொடுத்தா ஏன், ஒரு பாயிண்ட் நம்ம பண்ண வேலைக்கு விக்ரம்லாம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கலாம்ல, அது கூட கொடுக்குறல, இவனுங்களாம் நல்லவனுங்களா அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாண்ட்ராவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் தலையாடிட்டு இருக்காங்க. இல்ல குறிப்பா கனியக்கா நீ சொன்ன கேம் சேஞ்சர் இந்த வார்த்தையை புடிச்சிட்டு தாங்க பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேன் கனியக்கா கிட்ட. நேத்து ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு பாயிண்ட் கொடுக்காத போது கனியக்கா வாய்ஸ் அவுட் பண்ணிருக்க வேண்டியது தானே. ஸோ அதுவுமே வாய்ஸ் அவுட் பண்ணல. ரெண்டாவது இந்த சாபுத்திரிக்கும் அவங்க வந்து பேசியிருக்கலாம்ல, அதுவுமே பேசல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இதுல ஒரு பாயிண்ட் வந்து ஏன் நீங்க கேட்டிருக்கிறது, பார்வதியும் கேட்டிருக்கலாம் அதை. ஸோ அதுல இவங்க மட்டும் தான் கேட்கணும் இல்லை, ஒட்டுமொத்த டீமுமே கேட்கலாம், அது யாருமே கேட்கல. ஸோ அதுல கனியை மட்டும் பிளேம் பண்ண முடியாது, ஒட்டுமொத்த டீமையும் தான் பிளேம் பண்ணணும். சாபுத்திரி நீங்க கேட்டீங்க, அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. அடுத்து பிரஜன், ஐயோ இதுல வந்து 0 நீங்க கொடுத்தீங்களா பாயிண்ட், நீங்க கொடுத்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவனுங்க பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுத்தானுங்க, இது ஒரு அல்பத்தனமான கேமு, இது ரொம்ப ஒஸ்ட். இதுல குறிப்பா நேத்து வந்து அந்த பூர்ணிமா வந்து 3 பாயிண்ட் கொடுத்தவன அல்ல இல்ல பிளாஸ் டீமுக்கு, அவங்களுக்கு அவ்வளோ பயந்துட்டாங்க, அவ்வளோ முடியல அப்படின்ற மாதிரி பிரஜன் வேற சீனா போட்டு பேசிட்டு இருக்காரு. அடுத்து பார்வதி சொல்றாங்க, ஸோ பூர்ணிமா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணதாங்க, ஸோ குறிப்பா நல்லா இருந்தது. இல்ல குறிப்பா பூர்ணிமா வந்து நமக்கு ஒரு பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட் கொடுத்ததுல தான் ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ். இல்ல குறிப்பா நம்ம அகல பாதாளத்துல இருந்து இவ்வளவு மேல தூரம் வந்திருக்கோம். ஸோ இதுல குறிப்பா நம்ம டாஸ்கே வரக்கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருப்பானுங்கன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன் இந்த டாஸ்கை பொறுத்தவரையும், எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அவனுக்கு சொல்றதுல ஒரு நியாயமான விஷயம் இருக்கு, அதை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டேன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசுறாங்க. ஓகே, அடுத்து நீங்க ஆக்சுவலா வந்து நம்ம சிக்கன் கூட செஞ்சிருக்க கூடாதுக்கா, ரவை கஞ்சி மட்டும் தான் செஞ்சிருக்கணும். ஸோ அவங்க டே 1 டே 2 பார்த்துட்டு டே 3 வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கணும். ஸோ அதை கனியக்கா சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. டிஸ்கஷன் போயிட்டு திரும்ப அந்த காஃபி எடுத்துட்டு திரும்ப வந்து உட்காடுறாங்க.
எஃப்ஜேவை பத்தி டாபிக் நடக்குது. ஓகே, இல்ல குறிப்பா பிரஜன் சொல்றாரு யாரு கேப்டன் இவனுங்கன்னா தேவையில்லாம ரூல்ஸ் போட்டுருக்கானுங்க, ரூல்ஸ்லேயே போடக்கூடாது, இது என்ன குழந்தைங்களா இதுவா, இதுல ரூல்ஸ் வேற போடுறானுங்க, அப்ப மைக்க ஒழுங்கா போடு, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்க, ரூல்ஸை போடாம இருப்பாங்க, கரெக்டா பண்ணலன்னா ரூல்ஸ் போட்டு தானே ஆகணும் மக்களே. அடுத்து என்ன பண்றாரு பிரஜன், இது பார்வதி கேப்டன்சி பத்தி. ஸோ கேப்டன்சி வந்து ரொம்ப ஒஸ்டா தான் இருந்துச்சு எஃப்ஜேவோட கேப்டன்சி. உடனே இவர் சொல்றாரு பிரஜன், இது சபரியோட கேப்டன்சியே எவ்வளோ 2000 மடங்கு சபரியோட கேப்டன்சியே பெட்ரு, இவந்தெல்லாம் அவ்வளோ மோசமா இருக்குன்ற மாதிரி எஃப்ஜே பேசுறாரு. ஏன்னா எஃப்ஜே சாண்ட்ராக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்துறாரு, அதனால 2000 மடங்கு ஒஸ்டான். என்ன சார் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்வதி ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ மொதல் நாள் ஓகே, 2வது நாள் கொஞ்சம் கூல், 3rd நாள் வந்து விடலை பையன் மாதிரி மாறிட்டான், ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னும் போது உடனே சாண்ட்ரா ஐயா அவன் ரொம்ப மோசமா பேசுறான்ப்பா, ரொம்ப மோசமான பேச்சா இருக்குது. ஸோ இதுல குறிப்பா விக்ரம் இதெல்லாமே பாரு, விக்ரம் மேனேஜர் போனதுக்கு நான் தான், இன்னொரு பக்கம் வந்து கனியோட கேப்டன்சி போனதுக்கு நான் தான், அதுக்கப்புறம் சபரிக்கு போனது நான், எல்லாத்தையுமே என் மேலதான் பழிய போடுறானுங்க, என் மேலதான் கான்ல இருக்கானுங்க, எது பண்ணாலுமே சாண்ட்ரா சாண்ட்ரா சாண்ட்ரான்ற மாதிரி. என்னது இது, வீடு குப்பை எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பெடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க. ஓகே, உடனே பார்வதி என்ன சொல்றாங்க, இல்ல எஃப்ஜேவோட உண்மையான டெம்பரே நீங்க தாங்க பாக்குறீங்க, போக போக தெரியும் அவன் எவ்வளவு இதுவாரான் எவ்வளவு பண்ணுவான்றதை நீங்க வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி பார்வதி பேச, இன்னைக்கு நான் செம கடுப்பாயிட்டேன் பாரு, செம கடுப்பு. நான் தான் சொல்றேனேக்கா, அவன் இஷ்டத்துக்கு வான்றான், போன்றான், உட்காருன்றான், எழுந்துக்கிறேன்றான், கேப்டன் கிடையாதுன்றான், என்னதான் கதை. ஸோ அதுல குறிப்பா என்கிட்ட வேற கோட்டை கைட்டி போட்டு தான் வரணுமா, கோட்டு கைட்டிட்டு வந்து பேசுன்றான். எதுக்கு உடனே இவங்க சாண்ட்ரா கேட்குறது, எதுக்கு கோட்டை கைட்டி போட்டு வரணும், கோட்டு கைட்டி போடாம பேசினா என்ன, அப்ப நீ ஹவுஸ் மேட்ச் கிடையாதா, நீ ஹவுஸ் மேட்ச் தானே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்ற போது இன்னொரு பாயிண்ட் பார்வதி பதிவு பண்றாங்க. இது 2வது பாயிண்ட் நோட் பண்ணுங்க யுவரானர். இதுல எப்படின்னா அவங்ககிட்ட ஒரு சில தப்புகள் இருக்கும், அதை நம்ம சொல்லிட்டோம்னா அவன் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க மாட்டான். அந்த தவறுக்கு ஓரளவுக்கு மிஸ்டேக்கா இருந்தாலும் அது ஒரு தவறுன்னு தெரிஞ்சது, அந்த மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும். அவன் திரும்ப திரும்ப முட்டு கொடுத்து வேற மாதிரி பேசி டிவியேட் பண்ண எடுத்துட்டு போவான், வேற ரூட்டை டிராவல் பண்ண ட்ரை பண்ணுவான் எஃப்ஜே அப்படின்னு. இதைத்தான் பார்வதியும் சொல்லுவாங்க. ஒரு தப்புன்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க, நான் சொன்னது தப்பா நீ சொன்னது தப்பு, நான் இப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எப்படிலாம் எடுத்துக்கணும் அதாவது அப்படிங்கிற மாதிரி பார்வதி தான் போவாங்க. பார்வதி ஏதோ போகாத மாதிரி எஃப்ஜே சொல்றாங்களா, அதான் இல்லட்டு. ஸோ பார்வதி தான் சொல்லியிருக்காங்க என்னோட மேல் வெர்ஷன் எஃப்ஜே, ஃபீமேல் வெர்ஷன் பார்வதி, அப்போ ஒன்னுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அடுத்து சாண்ட்ரா, என்னை பார்த்து விக்ரம் மேக் பண்ணதுலாம் கொஞ்சம் எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு, செம்ம இது வெறி ஏத்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. உடனே பார்வதி, ஸோ நேற்று வந்து அந்த சாரி கேட்குற மேட்டருக்கா நான் போய் சாரி கேட்கும்போது ஆனவனா அப்பா அம்மாவை தூக்கிறான், இதெல்லாம் எடுத்துட்டு பேசுறான், நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் சாரி கேட்கலாமா வேணாமான்னு போது உடனே மேன் ஹேண்ட்லிங் சாரி கேட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்ல, கரெக்டுக்கா சாரி கேட்கல, செலிப்ரேட் பண்ணதுக்கும் இதுக்கும் சாரி கேட்கல, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அதனால் ஒன்றா அந்த ஃபேமிலி கிமிலின்னு சொல்லிடுறான். இதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வர போடுறான். நான் தான் சொன்னனே மக்களே, பார்வதி தப்பை ரிலீஸ் பண்ணா பர்ஃபார்மன்ஸ் போடுறான்னு சொல்ல மாட்டான், அது பர்ஃபார்மன்ஸ்ல வராது, அது வந்து அவனோட ஹர்ட்டோட ஃபீலிங்ஸ். இங்க பார்வதி அதை ஒரு பர்ஃபார்மன்ஸா பாக்குறாங்கன்னா பார்வதி தப்பை ரியலைஸ் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தன் ஃபீல் பண்றான்னா அதை ஃபீலிங்ஸா பார்க்கணும், ஆனா அது ஒரு பர்ஃபார்மன்ஸா பாத்தீங்கன்னா கடைசி வரையும் நீங்க திருந்த மாட்டீங்க, உங்களை மாத்திக்க மாட்டீங்க அப்படின்றதான் நான் பாக்குறேன். இதுல குறிப்பா அமித் வேற ஏத்தி விடுறாரு, டிரான்சாக்ஷனா இருக்கணும் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அமித் வேற ஏத்தி விடுறாரு. அமித் பார்வதிக்கு நல்லது சொன்னாரு, அதை வேற ஏத்தி விடுறாருன்ற மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா. அதுதான் சொல்றேன், பார்வதி கிட்ட ஒருத்தன் நல்லது போய் சொன்னாலும் அவனை ரிவர்ஸ்ல பின்னாடி வேற மாதிரி சொல்லிடுவாங்க, ஒருத்தன் போயிட்டு உண்மையான ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ்ன்றுவாங்க. இதுதான் பார்வதியோட ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.